வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். இளவரசன் புகழேந்தி தனது அரண்மனை போர்க்கள வரைபடத்தை ஆவேசமாக பார்த்து கொண்டிருக்கிறான். அண்டை நாட்டு மன்னன் வீரபாகு தன் நாட்டின் எல்லையை ஆக்கிரமித்த செய்தி அவனுக்கு கிடைக்கிறது. உடனே போர் தொடுக்க வேண்டும் என்ற துடிப்புடன் அவன் தன் வாளை பார்க்கிறான். மூத்த அமைச்சர் அறிவுமதி மெதுவாக அந்த அறைக்குள் நுழைகிறார். இளவரசனின் அவசரத்தையும் கோபத்தையும் அவர் அவதானிக்கிறார். அவனது பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் அமைதியாக அவனருகில் வந்து நிற்கிறார். அமைதி கொள்ளுங்கள் இளவரசே, வீரம் மட்டும் போதாது என்று அமைச்சர் அறிவுமதி கூறுகிறார். வீரபாகுவின் பலத்தையும் அவனது தந்திரங்களையும் பற்றி இளவரசனுக்கு அவர் எடுத்துரைக்கிறார். ஆனால் புகழேந்தி அதை ஏற்கும் மனநிலையில் இல்லை. வீரபாகு ஒரு எளிய இத்திரி, அவனை நான் நொடியில் வீழ்த்துவேன் என்று புகழேந்தி அலட்சியமாகச் சிரிக்கிறான். எதிரியே மிகச் சாதாரணமாக நினைத்து அவன் எள்ளல் நகையாடுகிறான். உடனடியாக படை திரட்ட உத்தரவிடுகிறான். அமைச்சர் அறிவுமதி குறுக்கிட்டு, பகைவரை எளியவர் என்று ஒருபோதும் இகழக்கூடாது என்கிறார். அவனை வெல்லும் சரியான இடத்தையும் சூழலையும் அறியும் முன் போரை தொடங்கக்கூடாது என எச்சரிக்கிறார். திருக்குறளின் ஆழமான பொருளை அவர் விளக்க முற்படுகிறார். இளவரசன் புகழேந்தி அமைச்சரின் அறிவுரையை முழுமையாக புறக்கணிக்கிறான். தன் வீரத்தின் மீதுள்ள மிதமிஞ்சிய நம்பிக்கையால் அவன் உடனே போருக்கு புறப்பட தயாராகிறான். தன் குதிரையின் மீதேறி போர்க்களம் நோக்கிச் செல்ல முனைகிறான். மறுபுறம் மன்னன் வீரபாகு தன் அசுர பலமிக்க படைகளுடன் எல்லையில் காத்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு கரடுமுரடான பாறை பகுதியை தன் தற்காப்பு அரணாக தேர்ந்தெடுத்துள்ளான். அந்த இடத்தின் நுணுக்கங்கள் அவனுக்கு அக்குவேராக தெரியும். புகழேந்தியின் படை வீரபாகுவின் கோட்டை பகுதியை நோக்கி வேகமாக முன்னேறுகிறது. அந்த பகுதி மிகவும் குறுகலான மற்றும் பாறைகள் நிறைந்த ஆபத்தான பாதையாக உள்ளது. இடத்தின் தன்மையை ஆராயாமல் புகழேந்தி தன் படைகளை முன்னோக்கிச் செலுத்துகிறான். திடீரென்று பாறைகளின் மறைவிலிருந்து வீரபாகுவின் வீரர்கள் புகழேந்தியின் படையை தாக்கத் தொடங்குகின்றனர். எதிர்பாராத இந்த தாக்குதலால் புகழேந்தியின் வீரர்கள் நிலை தடுமாறுகிறார்கள். எதிரிக்கு சாதகமான அந்த இடத்தில் புகழேந்தியால் எதுவும் செய்ய இயலவில்லை. புகழேந்தியின் படைகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து பின்வாங்குகின்றன. இளவரசன் புகழேந்தியும் காயமடைந்து தன் அரண்மனைக்கு திரும்புகிறான். தன் அவசர முடிவையும் எதிரியை இகழ்ந்ததையும் நினைத்து அவன் வருந்துகிறான். அமைச்சர் அறிவுமதி காயமடைந்த இளவரசனுக்கு மருந்திட்டு பராமரிக்கிறார். அவர் முகத்தில் எந்தவிதமான ஏளனமும் இல்லை, மாறாக பேரன்பு மட்டுமே இருந்தது. புகழேந்தி அமைச்சரின் கைகளை பிடித்து தன் தவறை ஒப்புக்கொள்கிறான். இப்பொழுது புரிகிறதா இளவரசே, வள்ளுவர் கூறிய தன் உண்மை பொருள் என்று அமைச்சர் கேட்கிறார். தகுந்த இடத்தை காணும் வரை செயலை தொடங்கக்கூடாது என்ற பாடத்தை தான் கற்றுக்கொண்டதாக புகழேந்தி கூறுகிறான். இனி தந்திரமாகச் செயல்பட அவன் முடிவெடுக்கிறான். இருவரும் இணைந்து வீரபாகுவை வீழ்த்துவதற்கான தகுந்த இடத்தை தேடத் தொடங்குகின்றனர். நாட்டின் வரைபடத்தை ஆழமாக ஆராய்ந்து ஒரு பரந்த சமவெளி பகுதியை தேர்ந்தெடுக்கின்றனர். அந்த இடம் தங்கள் படைக்கு மட்டுமே சாதகமாக இருக்கும் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அந்த சமவெளி பகுதியில் தன் படைகளை மிகவும் வியூகமாக நிறுத்துகிறான் புகழேந்தி. எதிரியே தங்களின் எல்லைக்குள் வரவழைப்பதே அவர்களின் புதிய திட்டம். இம்முறை அவன் எதிரியை சற்றும் குறைத்து மதிப்பிடவில்லை. வீரபாகுவை அந்த சமவெளி பகுதிக்கு இழுப்பதற்காக ஒரு சிறிய தந்திரத்தை பயன்படுத்துகிறான் புகழேந்தி. ஒரு சில வீரர்களை அனுப்பி தாங்கள் பயந்து ஓடுவது போல போலி நாடகம் ஆடச் செய்கிறான். இதை உண்மை என்று நம்பி வீரபாகு ஏமாறுகிறான். தன் பலத்தை நம்பி ஆத்திரத்துடன் சமவெளி பகுதிக்குள் நுழைகிறான் மன்னன் வீரபாகு. அந்த இடம் அவனது படைக்கு பழக்கமில்லாத சூழ்ச்சிகள் நிறைந்த இடமாக மாறியிருந்தது. புகழேந்தி சமிக்கை செய்ய காத்திருந்தான். புகழேந்தியின் உத்தரவின் பேரில் அவனது பெரும் படை நாற்புறமிருந்தும் வீரபாகுவை சூழ்ந்து வளைக்கிறது. தாங்கள் உகந்த இடத்தைக் கண்டுகொண்ட தைரியம் புகழேந்தியின் முகத்தில் பிரகாசித்தது. வீரபாகுவின் படை எங்கு செல்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றது. போர் மிக உக்கிரமாக நடக்கிறது. ஆனால் இந்த முறை வியூகம் புகழேந்தியின் கையில் இருந்தது.
வீரபாகுவின் அசுர பலம் அந்தச் சமவெளியில் வேலை செய்யவில்லை. புகழேந்தி நேருக்கு நேர் நின்று வீரபாகுவை எதிர்கொள்கிறான். இறுதியில் மன்னன் வீரபாகு தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு புகழேந்தியின் காலடியில் தன் ஆயுதத்தை வைக்கிறான். புகழேந்தி அவனை இகழாமல் மரியாதையுடன் நடத்துகிறான். சரியான இடமும் எதிரியை மதிக்க கற்றுக்கொண்டதும் அவனுக்கு வெற்றியை தந்தது. அரண்மனைக்கு திரும்பிய புகழேந்திக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். அவன் அமைச்சர் அறிவுமதியின் கால்களில் விழுந்து ஆசி பெறுகிறான். வள்ளுவரின் தொடங்கற்க எவ்வினையும் என்ற குறளின் உண்மையான வாழ்வியல் தத்துவத்தை அவன் உணர்ந்து வாழத் தொடங்குகிறான். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.